தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரால் ஆமேன். இறைவேண்டல் செய்வோம். தூயர் 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 என்று விண்ணில் தூதர்கள் போற்றி பாடுகின்ற போல நாங்களும் குடும்பத்தோடு இணைந்து நீர் தூயராக இருக்கின்றீர், நாங்களும் தூயராக வாழ்வதற்கு அழைப்பை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றீர் என்ற உணர்வோடு குடும்பமாக உம்முடைய சன்னிதானத்தில் எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து உம்மை நாங்கள் வழிபடுகின்றோம். அன்பினரே, இந்த ஊடகத்தின் வழியாக நாங்கள் உம்மை வழிபடுகின்ற போது உம்முடைய இருப்பு நிலை எங்கள் மதிலே நீர் இருத்தலாக்க வேண்டும் என்றாடுகின்றோம். பாடல்கள் வழியாகவும் உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கின்றது வழியாகவும் உம்மை நாங்கள் வழிபடுகின்ற போது நீர் மெய்யாகவே எங்களோடு இணைந்து செயல்படுகின்ற கடவுளாக இருக்கின்றீர் என்ற உணர்வோடு நாங்கள் உம்மை முழு உறுதியத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் வழிபட நீர் கிருபை பாடம் கொண்டாடுகின்றோம். இது அனைத்தும் உம்முடைய திருப்பெயரில் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் கடவுளே, ஆமேன். உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தூயராக இருக்கின்ற மூவரு கடவுளின் திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாகவும் கடவுளை போற்றுவனமாகவும் நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய பாமாலையில் 22ஆம் பாமலை தூய 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 என்ற பாமலையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமலை எண் 22. சர்வ வல்ல நாதா, தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரீயேகரே. தூய தூய தூயா அன்பர் சூழனின்று தெய்வ ஆசனம் முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீன் சேராபீன் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே. தூய தூய தூயா ஜோதி பிரகாசா, பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோர். நீரே தூய தூய மனுவாக்கு கேட்டா, மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோ. தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா, வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரீயேகரே. ஆமென். இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பக்கம் எண் 76.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்ற உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவமுடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அருண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அருண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அருமை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனதற்கு போய், தகப்பனே, பரத்விரதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நாம் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரனோரனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மன திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவனுக்காக பரிதபக்க முடியாத பிரதனாஸ் நமக்கு இராமல் எல்லாவித்தும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதனாஸ் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு உதவியாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய கீர்த்தனைகளில் 102ஆம் கீர்த்தனை தீய மனதை மாற்ற வாரும் என்ற கீர்த்தனை யாவரும் இணைந்து பாடுவோம். தீய
சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள மிகுந்த தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிகளை ஓடுவோம். எங்களது யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் மிகுந்த துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் நெருக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளதாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவமன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்நாளுக்குரிய திருமறை பகுதிகளாக முதலாம் ஒப்பந்த நூல் திருமறை பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம் துவங்கி 11ஆம் திருவசனம் வரை. First Testament reading is taken from the book of Deuteronomy chapter 7 verses beginning from 1 to 11. சங்கீதம் 5, Psalm 5. நிருப பாடமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் திருவசனம் துவங்கி 20ஆம் திருவசனம் வரை. Epistle reading according to Ephesians chapter 5 verses beginning from 18 to 20. இந்நாளுக்குரிய நற்செய்தி பாடமாக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம் துவங்கி 17ஆம் திருவசனம் வரை. The Gospel according to St. John chapter 17 verses beginning from 13 to 17. அருள்வரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய கீர்த்தனையில் 99ஆம் கீர்த்தனை ஆவியே அருளுமே சுவாமி என்ற கீர்த்தனையை நாம் யாவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். ஆவியை அருளுமே
இறைவேண்டல் செய்வோம். நீர் தூயராக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பு நிறையே, உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் எங்களை அழைக்கின்ற கடவுளாக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருவார்த்தையின் வழியாக நாங்கள் எவ்வாறு பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், எவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நீர் எங்களுக்கு போதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்தில் உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற போது நீர் எங்களோடு உரையாடும், எங்களுடைய மனதின் சிந்தனைகளை கட்டுப்படுத்தும். இதை உம்முடைய திருப்பெயரில் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமேன். உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தூயராக இருக்கின்ற மூவரு கடவுளின் திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். திருமறை முழுதுமாக நாம் பார்க்கின்ற போது கடவுள் பரிசுத்தராக இருக்கிறார், தூயவராக இருக்கிறார் என்று வருகிறதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் பரிசுத்தராக இருக்கிற நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற போது அந்த பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்று திருமறை வழியாக கடவுள் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றவராக இருக்கிறார். இந்த ஹோலி என்றால் என்ன, தூயவராக நாம் எவ்வாறு வாழ முடியும், பரிசுத்தவான்கள் என்றால் என்ன என்று தான் இன்றைக்கு இருக்கின்ற தலைப்பாக இருக்கிறது. பி ஹோலி, தூயவராக வாழ்வது என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருமறையிலே கடவுள் தூயவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த தூயவராக இருக்கின்ற கடவுள் தான் நம்மை அந்த பரிசுத்தத்தோடு அவருடைய சாயலிலே படைத்தவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக படைப்பு வீழ்ச்சி அடைந்திருப்பதை பார்க்கின்றோம். அந்த சாயலை இழந்திருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதை மறுபடியும் பெறுவதற்காகத்தான் திருமறை முழுதுமாக தீர்க்கதரிசிகள் வழியாகவும் இயேசு கிறிஸ்து வழியாகவும் நமக்கு அது ஒரு அழைப்பாக வருகிறது. இந்த ஹோலி என்ற வார்த்தை என்பது கிரேக்க மொழியில் அகியோஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. இதனுடைய பொருள் ஒன்று பரிசுத்தர் என்று பார்க்கலாம், ஹோலி என்று. மிக முக்கியமாக மற்றொரு அர்த்தம் இதுக்கு வருகிறது, அதாவது பீயிங் செட் அப்பார்ட் என்று, அதாவது பிரித்து எடுத்து வைப்பது, பீயிங் செப்பரேட்டட், பிரித்தல் என்று நாம் பார்க்கலாம், பிரித்து எடுப்பது என்று நாம் பார்க்கலாம், அல்லது தெரிந்து கொள்வது என்றும் நாம் இதை பார்க்கலாம். இட் மீன்ஸ் பீயிங் செட் அப்பார்ட் ஃபார் அ பர்பஸ், பீயிங் chosen என்று நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, காரியத்திற்காக குறிப்பிட்டவர்களை தெரிந்து கொள்ளப்படுவது என்று தான் இதோடைய பொருளாக இருக்கிறது. என்றால் கடவுள் தூயராக இருக்கிறார் என்று சொல்கிற போது இஸ் செட் அப்பார்ட் ஃப்ரம் அஸ் என்று நாம் பார்க்கின்றோம். அனைத்திலும் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் என்று அதோடைய பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையில் இன்றைக்கு நாம் இங்கே தூயராக வாழ்வது அல்லது பரிசுத்தராக வாழ்வது என்று சொல்கின்றோம் என்றால் அது எவ்வாறு வாழ முடியும், எவ்வாறு வாழ வேண்டும் என்று தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதிகள் என்றும் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாம் ஒப்பந்த நூல் திருமறை பகுதியாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 11ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு ஒரு இடத்தை, ஒரு வாழ்வாதாரத்தை, ஒரு இடத்தை கொடுக்கின்ற போது நீங்கள் அந்த இடத்திற்கு செல்கின்ற போது இவ்வாறே வாழ வேண்டும் என்று அங்கே 7ஆம் அதிகாரம் முழுதுமாக அவர் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் அடிமை வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அடிமை வாழ்க்கையிலிருந்து மோசே வழியாக அவர்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கிறதை பார்க்கின்றோம். மோசேயை கடவுள் அழைக்கின்ற போது அந்த எரிகின்ற முட்செடியிலிருந்து கடவுள் பேசுகின்ற போது மோசே அதற்கு அருகே செல்கின்ற போது கடவுள் அங்கே உரைக்கிறார், நீ நிற்கின்ற இடம் பரிசுத்த இடமாக இருக்கிறது, அது நிமித்தமாக உன்னுடைய காலடிகளை கழித்து விட்டு வா என்று சொல்வதை பார்க்கின்றோம். அதே போல திருமறை முழுவதுமாக நாம் பார்க்கின்ற போது ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் கடவுள் அழைப்பை கொடுக்கின்ற போது நான் அசுத்தவானாக இருக்கின்றேனே என்று அவர் சொல்லுகின்ற போது அவரை தூய்மைப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறதை பார்க்கின்றோம்.
தூதர்கள் அங்கே தூயர் தூயர் என்று போற்றி பாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுகின்ற நேரத்திலே நீங்கள் எவ்வாறு தூயவராக இருக்க வேண்டும் என்று தான் இந்த பகுதி அங்கு விவரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது இவர்கள் கானான் நாட்டுக்கு சென்று அங்கே இவர்கள் வாழ்கின்ற போது அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை, அந்த மக்களுடைய சடங்கார ரீதியான வாழ்க்கையை, அந்த மக்களுடைய அநீதியான காரியங்களை அகற்றி போட வேண்டும் என்று அங்கே விவரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் அந்த 5ஆம் வசனத்திலே அங்கே சொல்கிறது, அவருடைய பலிபீடங்களையும் நீங்கள் தகர்த்து எறிய வேண்டும் என்று அவர் அங்கே விவரிக்கிறதை பார்க்கின்றோம். அதாவது இது அத்தகைய அர்த்தத்தோடு ஏற்றுக்கொள்வதல்ல, மாறாக இந்த மக்கள், இந்த கானானிய மக்கள் அவர்களுடைய அநீதியான வாழ்க்கையை இவர்கள் தகர்த்துக்க வேண்டும் என்று தான் இது வருகின்ற புரிதலாக இருக்குது. அதுதான் அந்த 5ஆம் வசனத்துடைய அர்த்தமாக வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதே போல தான் இஸ்ரவேல் மக்களும் தங்களுடைய வாழ்க்கையை கடவுளை விட்டு வெளியிருக்கின்ற சூழலிலே கடவுளுக்கு அநீதியான காரியங்களை செய்கின்ற போது அங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி வழியாக ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் திருவசனத்திலே பார்க்கின்ற போது, உங்களுடைய காணிக்கையை நான் வெறுக்கின்றேன், உங்களுடைய நன்றிகளை, உங்களுடைய பலிகளையும் நான் வெறுக்கின்றேன் என்று அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். எது நிமித்தமாக கடவுள் ஆமோஸிடத்தில் அவ்வாறே உரைக்கிறார் என்றால், இந்த மக்களுடைய அநீதியான காரியங்களுக்காக, அவருடைய செயல்களுக்கு, கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு இவர்கள் வாழ்வதற்காக அங்கே கடவுள் அது அனைத்தையும் வெறுக்கிறதாக கூறுகிறதை பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் நாம் இதை ஒப்பிட்டு நாம் இங்கே பார்க்க வேண்டும் என்றால், அவர்களுடைய அநீதியான அந்த பலிபீடங்களை அகற்ற வேண்டும் என்று அவர் அங்கே கூறுகிறதை பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக அந்த 6ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, இந்த இஸ்ரவேல் மக்களை கடவுள் எதற்காக தெரிந்து கொண்டார், எவ்வாறு தெரிந்து கொண்டார் என்று அந்த 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் அவர் அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த 6ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, கடவுள் உங்களை பரிசுத்த உள்ள ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அங்கே வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது 7ஆம் திருவசனத்திலே அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு திரளான ஒரு மக்கள் கூட்டமாக இருந்த நிமித்தமாக நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக ஒரு சிறிய கூட்டமாக நீங்கள் இருந்த நிமித்தமாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கின்ற போது இங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார் என்று நாம் பார்க்கின்ற போது, அவருடைய உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்கின்ற போது, அந்த உடன்படிக்கையை பெறுகின்றவர்களாக இருக்கின்ற போது அந்த தூயவான்களாக பரிசுத்தத்தோடு அவருடைய செயல் இருக்க வேண்டும் என்று தான் இந்த பகுதி அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது நிமித்தமாகத்தான் தொடர்ச்சியாக அந்த வருகின்ற வசனங்களில் பார்க்கின்ற போது, நீ சரியான நீதியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த 10ஆம் வசனத்திலே வருகிறதை பார்க்கின்றோம். 11ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, கடவுளுடைய கட்டளைகளை கைப்பிடித்து அவருடைய பிரகாரங்களில் நடக்க வேண்டும் என்று அவர் அங்கே 11ஆம் வசனத்திலே குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கின்றோம். என்றால் தூயவராக பரிசுத்தவர்களாக வாழ வேண்டும், கடவுளுக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது நம்முடைய செயலிலே அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று முதலாவதாக நாம் பார்க்கின்றோம். ஹோலினஸ் த்ரூ ஆக்ஷன்ஸ் என்று முதலாவதாக வருகிறது. கடவுள் தூயவராக இருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய வாக்குறுதிகளை பெற்று நாம் வாழ்கின்றோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்கிறோம் என்றால் அவருக்கு ஏற்ப, அவருடைய செயலுக்கு ஏற்ப, அந்த நீதியுடைய செயலுக்காகவும் நீதியுடைய செயலோடு நாம் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறார்களாக இருக்கின்றோம். கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று அந்த 9ஆம் வசனத்திலே வருகிறது. அந்த இரக்கத்தை நாம் பிறருக்கு காண்பிக்கின்றவர்களாக இருக்கின்ற போது நாம் தூயவராக இருக்கிறோம் என்று அந்த 9ஆம் வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். என்றால் முதலாவதாக being holy through our action என்று. இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருபப்பாடும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் திருவசனம் துவங்கி 20ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 verses beginning from 18 to 20. இந்த பகுதியில் பவுலடியார் எபேசு திருச்சபைக்கு எழுதுகின்ற போது, ஒளியிலே நடக்கின்ற மக்கள், ஒளியிலே வாழ்கின்ற மக்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மக்கள் எவ்வாறு வாழ்வார்கள் என்று அவர் இங்கே விவரித்து கொண்டு வருகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம்.
அது நிமித்தமாகத்தான் அந்த 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நீங்கள் ஒரு காலத்தில் இருளை சார்ந்த மக்களாக இருந்தீர்கள், ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றின போது நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று அங்கே 8ஆம் வசனத்திலே அவர் அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த 9ஆம் வசனத்திலே அந்த ஒளியிலே நடக்கின்ற மக்கள் அந்த ஒளியின் மக்களாக நன்மையான காரியங்களையும் உண்மையான காரியங்களையும் நீதியுள்ள காரியங்களையும் செய்வார்கள் என்று அங்கே 9ஆம் வசனத்திலே வருகிறதை பார்க்கின்றோம். For light produces every kind of goodness and righteousness and truth என்று அங்கே வருகிறது. தொடர்ச்சியாக வருகின்ற வசனங்களில் தான் பார்க்கின்ற போது கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்கிற போது அந்த ஒளியை கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களாகிய நாம் அந்த ஒளியை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறது. ஒளி என்று சொல்கின்ற போது அது ஞானத்திற்கு ஒப்பிட்டு வருகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அறிவுள்ளவர்களாக வாழ்வதற்கு ஒரு அழைப்பாக அது இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் 16ஆம் வசனத்திலும் 17ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கின்ற போது அங்கே நீங்கள் முட்டாள்களாக அல்ல, அறிவு அற்றவர்களாக அல்ல, அறிவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அங்கே 15ஆம் வசனத்திலே வருவதை பார்க்கின்றோம். The light of Christ leads us to God's wisdom என்று அந்த பகுதி நமக்கு கூறுகிறதை பார்க்கின்றோம். அந்த 17ஆம் வசனத்திலே நீங்கள் தொடர்ந்து அறியாமல் அல்ல, அறிவுள்ளவர்களாக கடவுளுடைய ஒளியை பெற்றவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ வேண்டும் என்று அந்த 17ஆம் வசனத்திலே அவர் அங்கே கூறுகிறதை பார்க்கின்றோம். Do not continue in ignorance என்று அங்கே வருகிறது. அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த ஒளியிலே வாழ்கின்ற மக்கள் இருளை சார்ந்த காரியங்கள் அல்ல என்று அவர் அங்கே விவரிக்கிறதை பார்க்கின்றோம். நன்மையான காரியங்களை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். அறியாமல் அல்ல, மாறாக அறிவுள்ளவர்களாக அந்த ஒளியை நாம் பின்பற்றுகின்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிற போது அந்த கடவுளுடைய ஞானத்தை, அந்த கடவுளுடைய மனதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். என்றால் இரண்டாவதாக நாம் இங்கே பார்ப்பது living in light, living as holy என்று சொல்கின்ற போது நம்முடைய மனதை சார்ந்ததாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். Right consciousness leads to living a holy life என்று நாம் இங்கே இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் பின்னால் வருகின்ற வசனங்கள் பார்க்கின்ற போது அந்த சரியான மனதை சார்ந்தவர்களாக நீங்கள் வாழ்கின்ற போது, அந்த சரியான கான்ஷியஸ்னோடு நீங்கள் வாழ்கின்ற போது அப்பொழுது தான் நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர்களாக, கடவுளை சார்ந்தவர்களாக இருப்பவர் என்று அந்த 20ஆம் வசனம் வருவதை பார்க்கின்றோம். Giving thanks always for everything in the name of our Lord Jesus Christ to God the Father. Secondly, we see that being holy is to have right consciousness. மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி நூல் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம் துவங்கி 17ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Gospel according to St. John, chapter 17, verses beginning from 13 to 17. இந்த 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துடைய இறைவேண்டல் ஆக இருக்கிறது. It is also called as high priestly prayer என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதி முழுவதுமாக கடவுளுடைய வார்த்தை குறித்து அங்கே வருவதை பார்க்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு நெறிப்படுத்துகிறது என்று அங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் கடவுள் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை மனிதராக அனுப்பினார், அவர் வழியாக நாம் எவ்வாறு மீட்கப்பட்டிருக்கிறோம், அவர் எவ்வாறு கடவுளை போற்று விதமாக அந்த தூய தன்மையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று அந்த பகுதி விவரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே தூய்மை என்று சொல்கின்ற போது அங்கே உண்மைக்கு ஒப்பிட்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இட் டாக்ஸ் அபவுட் ட்ரூத். அதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவராக நாம் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து நாணய மொழியில் வருகின்ற ஒரு மொழி, நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று அங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். I am the way, the truth and the life.
வாழ்விழந்தோருக்கு ஒரு வழியாகவும் உண்மையை தேடுகின்றவர்களுக்கு அவர் உண்மையாகவும் சத்தியமாகவும் அவர் இருக்கிறார் என்று ஜீவனமாக இருக்கிறார் என்று அவர் இயேசு கிறிஸ்துவே நாணய மொழிகள் சொல்கிறதை பார்க்கின்றோம். அதை பின்னோட்டி தான் இந்த வசனங்களும் அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் 13ஆம் திருவசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன், அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தும் என்று அவர் இங்கே சொல்கிறார். அந்த வார்த்தையை பின்பற்றுவர்களாக நீங்கள் இருக்குகின்ற போது நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக அல்ல, மாறாக அந்த வார்த்தையை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். படைப்பிலே பார்க்கின்ற போது கடவுள் அந்த வார்த்தை வழியாக முழு படைப்பையும் படைக்கிறதை பார்க்கின்றோம். அந்த வார்த்தையானது கடவுளுடைய சாயலோடு மனிதர்களாக நம்மை படைக்கின்றவர்களாக பார்க்கின்றோம். அந்த படைப்பு வீழ்ச்சி அடைந்த போது அந்த சாயலை இழந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த இழந்த சாயலை மீட்பதற்குத்தான் மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்தார் என்றும் நாம் இங்கே பார்க்கின்றோம். அவருடைய மீட்கின்ற செயலானது அந்த சாயலை நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற செயலாக இருக்கிறது. அதைத்தான் மீட்கின்ற செயலாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தூயராக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம் என்றார், அந்த எழுந்திருக்கின்ற சாயலை அடைந்தவர்களாக நாம் இருக்கின்ற போது தான் நாம் உண்மையாக சொல்லலாம், நாம் பரிசுத்தவர்களாக தூயராக நாம் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். அந்த கிறிஸ்துவுடைய வழியிலே, அந்த ஒளியிலே, அந்த உண்மையிலே நடக்கிறோம் என்று நாம் சொல்கின்றோம். இந்த உண்மை என்று நாம் இங்கே பார்க்கின்ற போது அந்த உண்மை தன்மை நம்முடைய சிந்தையை சார்ந்ததாக அது இருக்கிறதை பார்க்கின்றோம். தாட்ஸ், ரைட் தாட் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த செய்தி எளிதாக நினைவில் வைக்க 3ஆக நாம் வைக்கலாம். ஆக்ட் என்று ACT. முதலாவது நாம் தூயராக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயலில் நாம் கடவுளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். கடவுளுக்கு ஏற்ப நீதியுள்ள காரியங்களையும் கடவுளுக்கு ஏற்ப இரக்கத்தின் காரியங்களையும் நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே உபாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். அதுதான் அநீதியான காரியங்களை தகர்த்து எறிவது என்று அங்கே வருகிறது. இரண்டாவதாக அங்கே எபேசியரிலே நாம் பார்க்கின்ற போது கடவுள் ஒளியாக இருக்கிறார். ஒளியாக இருக்கின்ற கடவுளை பின்பற்றுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் இருள் இல்லை என்று சொல்கின்றோம் என்றால் அந்த இருள் சார்ந்த அந்த நம்முடைய மனதை அது அகற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ரைட் கான்ஷியஸ்னஸ் என்று செகண்ட்லி வி சி கான்ஷியஸ்னஸ் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நம்முடைய மனதை மட்டுமல்ல, நம்முடைய செயல் மட்டுமல்ல, நம்முடைய சிந்தையும் அந்த தூயவராக இருக்கின்ற கடவுளை பின்பற்றுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்று யோவான் எழுதின நற்செய்தி நூலில் பார்க்கின்றோம். அதுதான் உண்மையாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை, சத்தியமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக அந்த உண்மை தன்மை அடைந்தவர்களாக இருக்கின்ற போது கடவுளுடைய சாயலை வெளிப்படுத்துகின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று அங்கே மூன்றாவதாக அழைப்பை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். தூயவர் என்று சொல்கின்ற போது நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய மனதை சார்ந்தும் நம்முடைய செயலை சார்ந்தும் கடவுளுக்கு ஏற்ப வாழ்கின்ற போது கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை பின்பற்றுகின்றவர்களாக நாம் அந்த ஒளியை பிறருக்கு நாம் காட்டுகின்றவர்களாக இருக்கின்ற போது மையாகவே சொல்லலாம், நாம் இந்த தூயவராக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் என்று. கடவுளுடைய சாயல் அடைந்தவர்களாக நாம் அதை வெளிக்காட்டுகின்றவர்களாக இருக்கின்ற போது நாம் சொல்லலாம், நாம் தூயவராக வாழ்வதற்கு கடவுள் அழைப்பை கொடுத்திருக்கிறார், அவ்வாறே நாம் வாழ்கின்றோம் என்று. ஏதோ ஒரு பெரிய காரியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய காரியங்களை நாம் கடவுளுக்கு ஏற்ப நீதியுள்ள காரியங்களையும் பிறருக்கு இரக்கத்தை காண்பிக்கின்றவர்களாகவும் அன்பை செலுத்துகின்றவர்களாகவும் நம்முடைய செயலில் அந்த நீதியை காண்கின்ற செயலாக, நம்முடைய சிந்தனையில் அந்த நீதியை செய்கின்றவர்களாக, அந்த சிந்தனை மாற்றத்தை உருவாக்கின்ற செயல் இருக்கின்ற போது அது உண்மையாகவே நாம் சொல்லலாம், நாம் தூயவராக இருக்கிறோம் என்று. அத்தகைய வாழ்க்கையை நாம் வாழ கடவுள் நமக்கு துணை புரிவராக. ஆமேன். கண்களை மூடி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, நீர் தூயராக இருக்கின்றீர். நாங்களும் தூயராக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். முழு படைப்பையும் உம்முடைய சாயல் படைத்த போது அது தூயதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதை எழுந்திருக்கின்ற சூழ்நிலை கர்த்தாவே, நீர் தம்மை தாமே ஈண்டு கொள்ளுகின்ற செயலில் ஈடுபடுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதன் வழியாக நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உம்முடைய வழியையும் உம்முடைய ஒளியையும் உம்முடைய வார்த்தையும் நீர் கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதை பின்பற்றுவர்களாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு துணை புரியும். உம்முடைய ஒளியை அடைந்தவர்களாக
நாங்கள் அதற்கு பிறருக்கு சாட்சியாக வெளிக்காட்டுகின்றவர்களாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு துணை புரியும் நம்ம நாடுகின்றோம். இதை நம்முடைய திருப்பேரில் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு நிறைவாக நம்முடைய பாமலையில் 276 பாமலை சுத்த ஆவி என்னுள் தாரும் என்ற பாமலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தனாகவே. பாவ அழுக்கெல்லாம் நீக்கும் ஆலயமாகவே. என்னை நீர் சிங்காரியும் வாசம் பண்ணும் நித்தமும். சத்ய ஆவி என்னில் தங்கும், நானும் சத்யனாகவே. தெய்வ பக்தி என்னில் முற்றும் வளர்ந்தேற செய்யுமே. நீர் என்னில் பிரவேசியும், ஆண்டு கொள்ளும் நித்தமும். நேச ஆவி என்னில் தங்கும், நானும் நேசனாகவே. துர்சுபாவம் போக பண்ணும், அன்பில் நான் வேரூன்றவே. அன்பின் சுவாலை எழுப்பும், மென்மேலும் வளர்த்திடும். வல்ல ஆவி என்னில் தங்கும், நானும் வல்லோனாகவே. சாத்தான் என்னை தூண்டி விடும் போது ஜெயங்கொள்ளவே. நீர் என் பக்கத்தில் இரும், என்னை பலப்படுத்தும். நல்ல ஆவி என்னில் தங்கும், நானும் நல்லோனாகவே. பகை மேட்டிமை யோதம் மற்றும் தீமையாவுமே என்னை விட்டகற்றுமே. என்னை சீர்படுத்துமே. தெய்வ ஆவி என்னில் தங்கும், நானும் உம்மில் தங்கவே. மோட்ச பாதையில் நடத்தும் இயேசுவின் முகத்தையே தெளிவாக காண்பியும். என்னை முற்றும் ரட்சியும். இறைவேண்டல் செய்வோம். நீர் தூயவராக இருந்து முழு படைப்பை உம்முடைய வார்த்தையின் வழியாக படைத்து உம்முடைய சாயலை எங்களுக்கு கொடுத்த அன்பினரையே, படைப்பு வீழ்ச்சி அடைந்த போது அந்த சாயலை எழுந்தவர்களாக நாம் இருக்கின்ற போது அதை மீட்பதற்காக மனிதராக அவதரித்து எங்களை மீட்ட உம்முடைய மீட்பின் செயலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவ்வாறே உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க, தூயவராக நாங்கள் ஜீவிக்க, உம்முடைய ஒளியை பின்பற்றுகின்ற மக்களாக அதை பிறருக்கு நாங்கள் வெளிக்காட்ட நீர் எங்களுக்கு அழைப்பை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை பிரித்து எடுத்துக்கின்ற மக்களாக வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய தூய தன்மையை அடைந்தவர்களாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு துணை புரியும்.
எங்களுடைய செயலிலும் எங்களுடைய மனதிலும் எங்களுடைய சிந்தனையும் உம்முடைய தூய்மை தன்மையை நாங்கள் வெளிக்காட்டவும், உம்முடைய நீதியை செய்கின்றவர்களாகவும், உம்முடைய இரக்கத்தை நாங்கள் காண்பிக்கின்றவர்களாகவும், உம்முடைய அன்பை நாங்கள் வெளிக்காட்டுகின்றவர்களாகவும், உம்முடைய வழியிலே நடக்க நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் கொண்டாடுகின்றோம். நீர் ஒளியாக இருக்கின்ற கடவுள். அந்த ஒளியை நாங்கள் அடைகின்ற போது அறியாமல் இருந்து எங்களை உம்முடைய அறிவுக்குள்ளாக வாழ நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தீமையை வெறுத்து உண்மையை சார்ந்தவர்களாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு துணை புரியும். இந்த வழிபாட்டிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டு முழுவதுமாக உம்முடைய இருப்பு நிலை எங்கள் மத்தியில் நிறுத்தலாக்கு நீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வீடியோ வழியாக யாரெல்லாம் உம்முடைய வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கவும் மன்றாடுகின்றோம். எங்களுடைய திருச்சபையாருக்காக, திருச்சபையுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பாதுகாப்பான கருத்துக்குள்ளாக நாங்கள் கொடுக்கின்றோம். குறிப்பாக மறுபடியும் இந்த கொரோனா ஒமிக்ரான் பரவி வருகின்ற சூழலிலே கர்த்தாவே, அதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கவும் பிறரை பாதுகாக்கவும் அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவ்வாறு நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு துணை புரியும். குடும்பமாக நாங்கள் இல்லங்கள் அமர்ந்து உம்மை வழிபடுகின்ற போது நீர் மையாகவே எங்களை வழி நடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றீர், நீர் தூயவராக இருக்கின்றீர் என்ற உணர்வோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நெறிப்படுத்த நீர் எங்களுக்கு துணை புரியவும் மன்றாடுகின்றோம். கஷ்டத்திலும் துன்பத்திலும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்றவர்களுக்காக நாம் மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய சமாதானத்தையும் கொடுத்து வழி நடத்தும். எங்களுடைய டைசஸ்க்காக, பிஷப் அவர்களுக்காக, அனைத்து ஆயர்களுக்காக, உம்முடைய திருப்பணி செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பணி என்ற உணர்வோடு செயல்பட உம்முடைய நீதியை நிலைநாட்டுகின்றவர்களாக இருக்க நீர் துணை புரியும். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சிறுபான்மை கூட்டத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற வன்முறைக்காக நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். அத்தகைய தூண்டுதலை செய்கின்ற மக்களுடைய மனதை நீர் மாற்றுவேன் மன்றாடுகின்றோம். வேலையின் வாய்ப்பை எழுந்திருக்கின்ற மக்களுக்காக, வேலையின் வாய்ப்பை தேடுகின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவருடைய வாழ்க்கையில் நல்லதொரு வேலையின் வாய்ப்பை நீர் கொடுத்து அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசித்து கொடுக்க வேண்டும் மன்றாடுகின்றோம். வழிபாட்டு முழுதுமாக நீர் எங்களோடு இருந்தீர். உம்முடைய சமாதானத்தோடு, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு, உம்முடைய நன்மைகளோடு நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க, உம்முடைய வழியே நாங்கள் தூயவராக வாழ்வதற்கு நீர் எங்கள் துணை பெறும் மன்றாடுகின்றோம். உம்முடைய பலத்த கருத்துக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்புக்கின்றோம். நீர் எங்களை பொறுப்பேற்று வழிநடத்தும். இதை நம்முடைய திருப்பெயரில் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவாதே, ஆமேன். இறை ஆசையை பெற்றுக்கொள்வோம். தூயராக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூயாவின் கூற்றுவு, ஐக்கியம், சமாதானம், வழிநடத்தல் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் நிலைத்து இருப்பதாக, ஆமேன்.